ஒரு பொய்ய திருப்பி திருப்பி பேசினா அது உண்மையாயிரும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கருத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த கருத்தெல்லாம் தயவு செஞ்சு கேட்டுட்டு உடனே உடன்படாதீங்க. அதுக்கு முரண்படுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, முருகர் வந்து நார்த் இந்தியாவை சேர்ந்தவர், சவுத்தை சேர்ந்தவர் கிடையாது. ஏன்னா நார்த் இந்தியாவில் தான் ஆனார், சவுத்துக்கு வந்து வந்துட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறப்போ ஆஸ் அ தமிழ் பையனா வந்து இதை பார்த்துட்டுலாம் வந்து சும்மாலாம் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகன் நம்மளோட முப்பாட்டன். யாரோ வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில் இன்னைக்கு வைக்கிற ஒரு கருத்து நாளைக்கு 50 அல்லது 100 வருஷம் கழிச்சு இதை பார்க்குறாங்க அப்படின்னா அது மாறும். அப்படியே ஆமாம், முருகன் வந்து வடக்குலேருந்து தான் வந்திருக்காரு, இங்கெல்லாம் கிடையாது, சவுத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டலில் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா இது லாட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த ஒரு நியூஸ் போய் சேருது. அப்படிங்கிறப்போ அதுவும் இல்லாமல் சினிமாங்கிற ஒரு மீடியம் மூலயமா அவங்க கருத்தை சொல்ல வராங்க. அந்த மீடியம் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, அட்மைர் பண்ண வைக்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து ஒரு சினிமாங்கிற ஒரு மீடியம் மூலிமா முருகர் வடக்குலேருந்து தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சாங்க அப்படின்னா நாளைக்கு அந்த சினிமாவை பார்த்து வளர்கிற மக்கள் ஆமாம் முருகன் வடக்குலேருந்து தான் வந்தாருங்கிறத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு கருத்து வருது அப்படின்னா கண்டிப்பாக அதில் உடனே வந்து உடன்படாதீங்க, முரண்படுங்க. நம்ம முரண்பட்டால் தான் அதுக்கான தெளிவான ஆன்சர் கிடைக்கும். பழனி சுற்றி வளர்ந்தனால என்னமோ எனக்கு இதை பார்த்துட்டு வீடியோ பண்ணாமல் இருக்க முடியல. ஏன்னா நம்ம முப்பாட்டன் அவர், நம்ம முன்னோர்கள். முருகன் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் தெய்வமாக வந்து கும்பிட்டாலும் அவர் வந்து ஒரு நபர் வாழ்ந்தவர். அவர் ஒரு தமிழர். ஸோ நான் ஒரு சுத்தமான தமிழ் பையன். ஸோ ஒரு தமிழ் பையனோட உடம்புக்குள்ள அவரோட டிஎன்ஏ ஓடுது அப்படிங்கிறத நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் நிறைய வரலாறு ஆல்ரெடி நம்ம வந்து தொலைச்சிட்டோம். இந்த மாதிரி பொய்யான கதைகள் கட்டி கட்டியே நிறைய வரலாறு நம்ம தொலைச்சிட்டோம். இப்போ மறுபடியும் இப்படி ஒரு செய்தியை கொண்டுட்டு வராங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வெற்றிமாறன் சார் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் முருகன் சொல்லிட்டு டக்குன்னு ஒரு படத்துக்கோட அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டாங்க. ஸோ இப்படி எக்கச்சக்க சீமான் அவர்கள் பேசுனாங்க. இப்படி நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ என்னன்னு தெரிஞ்சுங்க, தயவு செஞ்சு. நம்மளோட வரலாறை நாமளே தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்மளோட வரலாறை சொல்ல முடியாது. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஏதோ நம்மளை பற்றி சொல்கிறத அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்க எடுத்துப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கலாம். கண்டிப்பாக நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் மற்றவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ தெரிஞ்சுக்கங்க. இப்பவும் சொல்கிறேன், ஒரு கருத்து வந்தால் உடனே உடன்படாதீங்க. அது யாராக இருந்தாலும், உங்களுக்கு நெருக்கமானவங்களாக இருந்தாலும் முரண்படுங்க.